ஹாய் பீப்புள். இன்னைக்கு இருக்கிற ஏஐ உலகத்துல நீங்க கத்துக்கிற வேண்டிய 9 முக்கியமான ஏஐ ஸ்கில்ஸை இந்த வீடியோல சொல்ல போறேன். ஏஐ ஸ்கில்ஸை மட்டும் சொல்றது இல்லாம அந்த ஸ்கில்ஸை நீங்க எது மூலமா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டூல்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்ல போறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த ஸ்கில் வளர்த்துக்கணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்பர் 1, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். வாட் இட் இஸ்? நாம மத்த ஹியூமன் பீயிங்ஸ் கூட, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மத்தவங்களுக்கும் இருக்கிற ஒரு பர்டிகுலர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். அது அவங்களால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். அதே கம்யூனிகேஷன் மெத்தடை நீங்க போய் மெஷின்ஸ் கிட்ட சொன்னா மெஷின் புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு சத்தியமா புரிஞ்சுக்கிறாது. பிகாஸ் மெஷின் ஹேஸ் இட்ஸ் ஓன் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் இஸ் கால்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இது ஏன் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இன்னைக்கு யூஸ் பண்றது எல்லாமே சாட் பாட்ஸ் தான். சாட்பாட்ஸ் கிட்ட நாம போய் ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி சொல்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அவுட்புட் கொடுக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, எந்திரன் படத்துல ரஜினிகாந்த் சாரோட அம்மா சிட்டி ரோபோ கிட்ட போய் அந்த டிவியை போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ரோபோ டிவியை தூக்கி தரையில போட்டு உடைச்சிரும். இது ஏன் அப்படின்னா, இட் ஜஸ்ட் மியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ கம்யூனிகேட். அந்த மாதிரி தான் மெஷின்ஸும். ஸோ ஏஐ எப்பயுமே நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோமோ அதை பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே ஒப்பிக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அதுக்கு யூ நீட் டு ஹேவ் திஸ் பர்டிகுலர் ஸ்கில் கால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இதுக்கு என்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ChatGPT இருக்கு, ஜெமினா இருக்கு, கிளாட் இருக்கு அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி இருக்கு. ரெண்டாவது நீங்க கத்துக்கிற வேண்டிய ஸ்கில் ஏஐ ஏஜென்ட் ஸ்கில். நீங்க உங்களுடைய பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்தா ஒரு பர்டிகுலர் பர்சன் என்னோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏஐ ஏஜென்ட்ஸால மட்டும் தான் இந்த ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது ஏன் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒர்க் எல்லாத்தையும் நம்மளால ஆன் டைம்ல முடிக்க முடியாது. அதனால பாதி ஒர்க்கை நம்ம மத்தவங்க கிட்ட டெலிகேட் பண்ண நினைக்கிறோம். அந்த மாதிரி டெலிகேட் பண்றவங்களுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. பட் இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. the work is done for completely free. இதுக்கு பெட்டர் டூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் ஏஐல ஏஐ ஏஜென்ட்ஸோட டூல் இருக்கு அண்ட் க்ரூ ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ இருக்கு, லாங்கிராஃப் இருக்கு, செயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 4 ஏஐ டூல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஐ டூல்ஸ். ஐ பர்சனலி எக்ஸ்ப்ளோர்ட். நம்பர் 3, அஜென்டிக் ஏஐ. அஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது நார்மலா நம்ம ஒரு டைட்டில் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை டெவலப் பண்ணி அந்த ஆன்சர்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சா ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் பண்ணி இட் ஜஸ்ட் கீப்ஸ் க்ரோயிங். இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏஐ மாடல் தான் அஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சால்வ் பண்ண முடியாத நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம என்னதான் ஒரு ஆன்சர் கொடுத்தாலும் அந்த ஆன்சருக்கு கான்ட்ரடிக்ஷன் இன்னொரு கொஸ்டின் வந்துருது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இந்த அஜென்டிக் ஏஜென்ட் மாடலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ணி ப்ராப்ளத்துல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். அஜென்டிக் ஏஜென்ட் ஸ்கில் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுக்கு பெஸ்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் ஏஐ இருக்கு, அஃப்கோர்ஸ் கிளாட் இருக்கு, ரெஃப்ளெக்ஷன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏஐ மாடல்ஸும் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. நம்பர் 5, மல்டி மாடல் ஏஐ டூல்ஸ். உங்களோட டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ அண்ட் ஒர்க் ஃப்ளோ எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அலைன் பண்ணி அதுவே ஆட்டோமேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லுக்கான நேம் தான் மல்டி மாடல் ஏஐ ஸ்கில். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரஃபா இருக்கிற விஷுவல்ஸை இட் கன்வெர்ட்ஸ் இட் இன்டு ஃபுல் கேம்பெயின். அது போக ஒரு விஷுவலை காப்பி பண்ணி ரீக்ரியேட் பண்ணுது, ஒரு வீடியோவை காப்பி பண்ணி ரீக்ரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவரை காப்பி பண்ணி ரீக்ரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ChatGPT போயிட்டு ஸ்கிரிப்ட் லைக் ரவீந்திரநாத் தாகூர், ரைட் அ போயம் லைக் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ChatGPT அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான போயம் ரெடி பண்ணி கொடுக்கும். அது எதனால அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மல்டி மாடல் ஏஐ டூல்ஸ் இருக்கிறதுனால தான். ஸோ அதுக்கு பெஸ்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் ஓப்பன் ஏஐயோட விஷன் அப்படி இருக்கு, ஜெமினா இருக்கு, கிளாட் 3.5 இருக்கு அண்ட் ஸ்டேபிள் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மாடல் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆறாவது சொல்ல போற ஸ்கில் RAG அப்படிங்கிற ஒரு ஸ்கில். அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்க? ரிட்ரீவல் அக்மெண்டட் ஜெனரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஏஐ மாடல் ஸ்கில் தான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம டெவலப் பண்ற ஏஐ மாடல்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் டேட்டா. அந்த டேட்டால இருந்தே டேட்டாவை புல் பண்ணி இட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டேட்டா ஃபார் அவர் ஓன் பெட்டர் குட் லைஃப். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் மெத்தடுக்கான நம்ம யூஸ் பண்றதா RAG ஏஐ மெத்தட். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது, சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடா ஏதாவது சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு அக்கௌண்டிங் ரிலேட்டடா ஏதாவது சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல திஸ் பர்டிகுலர் மெத்தட் ரொம்ப ஒர்க் ஆகுது. இட் சப்போர்ட் சேல்ஸ் டீம்ல இட் சப்போர்ட்ஸ் வெரி வெல் அண்ட் இன்டர்னலா நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு இட் சப்போர்ட்ஸ் வெரி வெல். நம்பர் 7, AEO அண்ட் GEO. AEO அண்ட் GEO ரொம்ப பெரிய டேர்ம்லாம் கிடையாதுங்க. ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்ட் ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, SEO ஒன்று இருந்துச்சுல, அது SEOங்கிற ஒன்று அவுடேட்டட் ஆயிடுச்சு. இப்போ புதுசா வந்திருக்கதா AEO அண்ட் GEO. இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம். மறக்காம நீங்க ஃபுல்லா எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா,
நம்மளோட வெப்சைட்டை வந்து ஏஐக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்றது. அப்பதான் வந்து ஏஐ ஃபியூச்சர்ல என்னோட வெப்சைட்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் காமிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம பண்றது. இது ஏன் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னா, முக்காவாசி பீப்புள் கூகுள் யூஸ் பண்றது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாருமே ChatGPT, Claude, Gemini அப்படிங்கிற ஏஐ மாடல்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான நீடை பை பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஏஐ மாடல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி இட் இஸ் பீன் யூஸ்ட். இதுல பெஸ்ட் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மாடல் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீமிங் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மாடல் இருக்கு. இது மூணுமே வந்து ஏஇஓ ஜிஇஓக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம இதை வந்து பாருங்க. நீங்க 8ஆவதா கத்துக்கிற வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில் வந்து ஏஐ டூல் ஸ்டாக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச எல்லா டூலையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி நீங்களே வந்து ஆப்ரேட் பண்றது. நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டிங் என்னென்ன டூல்லாம் பெஸ்ட்டோ அந்த டூல் எல்லாத்தையும் மொத்தமா கனெக்ட் பண்ணி பர்டிகுலர் ஸ்கில் தான் இது. இங்க வந்து நீங்க மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, மல்டிபிள் டூல்ஸ் நீங்களே ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பர்டிகுலர் ஏஐ டூல் ஸ்டாக்கிங் ஸ்கில் தான் வந்து இது. இது ஏன் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னோட மார்க்கெட்டிங்கை பண்றதுக்கு ஐ டோன்ட் நீட் மெனி பீப்புள், இட் ஜஸ்ட் மீ அண்ட் மை ஏ அப்படிங்கிற மாதிரி 15 பேர் வச்சு பண்ற வேலையை ஐ கேன் ஜஸ்ட் டூ இட் வித் 2 people அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்க, இல்ல ஃப்ரீலான்சிங்கா ஒரு ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கில் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நோஷன் ஏஐ இருக்கு, கிளிக்கப் ஏஐ இருக்கு, அண்ட் ஏர்டேபிள் ஏஐ அப்படின்னு ஒரு ஏஐ இருக்கு, அப்புறம் ஜாப்பியர் ஏஐ இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த 9வது ஸ்கில் நம்ம எல்லாருமே கத்துக்கிற வேண்டியது LLM மேனேஜ்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்ரிடே லைஃப்ல ஸ்பெண்ட் பண்ற மணியை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணி விடுறோம். நம்ம வீடியோஸ் வந்து பூஸ்ட் பண்ணி விடுறோம், இல்ல என்னோட கண்டென்ட் வந்து நான் ஒழுங்கா கிரியேட் பண்ணி எவ்ரிடே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதோட அக்யூரேசி நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து இது மூலியமா உங்களுக்கு பார்த்துக்க முடியும். நான் வந்து என்னுடைய என்டையர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா இருக்கட்டும், இல்ல யூடியூப் அக்கௌண்டா இருக்கட்டும், அதோட ட்ராக்கிங் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு பர்டிகுலர் ஸ்கில் தான் வந்து LLM மேனேஜ்மெண்ட் டூல். இது ஏன் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 lakhs என்னோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், அந்த 10 lakhs என்னால எடுக்க முடியல அப்படின்னா ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிறத என்னால தெரிஞ்சு சொல்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஐ டூல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி LLM வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்டான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Descript, Say What, Opus Clip, 11 Labs அப்படிங்கிற 4 ஏஐ டூல் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த 9 ஸ்கில் தான் இன்னைக்கு இருக்கிற ஏஐ உலகத்துல ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடையாது. இந்த 9 ஸ்கில் தான் ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு ஸ்கில் என்னைய பொறுத்த வரைக்கும். நீங்க உங்களுடைய லைஃபை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பிகாஸ் we are living in an AI era. Thank you guys, see you tomorrow in the next video.